இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தருக்கு அருவருப்பான 7 காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் அன்புள்ள தேவன், அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி தெரியும். நம்முடைய பாவங்களை அவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கையிடும் போது அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பொறுத்த தேவனா இருக்கிறாரு. ஆனா அவர் அருவருக்கிற சில காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 6:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறாரு, 7 அவருக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ 7 காரியங்கள் ஆண்டவர் அருவருக்கிறதான இந்த 7 காரியங்களை குறித்து இந்த மாதத்துல நம்ம தியானிக்க போகிறோம். இது நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளை நம்ம பார்க்கக்கூடியதாய் காணப்படுகிறது. நம்முடைய இது மேட்டிமையான கண், நம்முடைய கண் பார்வை எப்படி காணப்படுகிறது, நம்முடைய நாவினால பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தனைகள், நம் கைகளினால செய்கிற செயல்பாடுகள், கால்களினால செய்கிற காரியங்கள், இப்படி நம்முடைய அவயவங்களினால நம்ம செய்கிற காரியங்களை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை ஆண்டவர் அருவருக்கிறார். இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில இருந்து அப்படின்னா நம்ம அதை விட்டு விடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் இந்த நாள்ல இதை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. ஏன் இந்த காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறார், அருவருக்கிறார் அப்படின்னா, இந்த காரியங்கள் மனிதனிடம் காணப்பட்டா அவனுடைய வாழ்க்கையை அது குலைத்து போடுகிறதாய் காணப்படும். அவன் அந்த குடும்பத்துல ஒரு சீர்குலைவு உண்டாகிறதாய் காணப்படும். சபையில எடுத்துக்கொண்டனா, சமுதாயத்துல எடுத்துக்கொண்டனா அது சீரழிக்கிறதாய் காணப்படுகிறது. அதனால ஆண்டவர் இந்த காரியங்களை வெறுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளை என்கிற பெயரை தரித்த நாம் ஆண்டவர் அருவருக்கிற இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். அவருக்கு பிரியமான வாழ்வு வாழவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். முதலாவது, இந்த ஆண்டவர் அருவருக்கிற முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, மேட்டிமையான கண். மேட்டிமையான கண் அப்படின்னு சொன்னோடனே நம் பார்வையை குறித்து இது நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பார்வை எப்படி காணப்படுகிறது? ஒருவேளை மாம்ச ரீதியாக நம்ம பார்க்கிற பார்வை குறித்து இது சொல்லப்படவில்லை என்றாலும், ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நம்முடைய பார்வை எப்படி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க இந்த நாள்ல நம்ம சிந்திக்க போகிறோம். மேட்டிமையான கண், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கிறோம். கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்முடைய கண்களினால நாம் பார்க்கிற காரியங்கள் என்ன? அது நம்முடைய மாம்ச ரீதியாக நம்ம பார்த்தாலும் ஆவிக்குரிய காரியங்கள் நம்முடைய ஆத்துமாவை சீரழிக்கிறதாய் காணப்படுகிறதா அப்படின்னு சொல்லி சற்று சிந்திக்கணும். இந்த நாள்ல மேட்டிமையான பார்வையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பார்வையில மேட்டிமை காணப்படுகிறதா அப்படின்னு சொல்லி, ஒருவேளை மேட்டிமை அப்படின்னு சொன்னோடனே அகந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அகந்தை அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கர்வமான ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கிறது தான். இந்த மேட்டிமை வெளியே தெரியாது, ஆனா பெருமையான காரியங்களை அது சிந்திக்கும். நம்ம இந்த மேட்டிமையான பார்வை உடைய ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரத்துல நேபுகாத் நேச்சார் அரசனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, 4:30 இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையான நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா, என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுயத்தை, நான் அப்படின்ற அந்த ஆணவமான காரியத்தை அவன் முன்னிறுத்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அவன் பார்த்தது கட்டிடங்கள், அவன் பார்த்தது மகிமை, அதிகாரம். ஆனா அவன் பார்க்காதது என்ன அப்படின்னா, இது எல்லாவற்றையும் கொடுத்தது ஆண்டவருடைய கிருபை, தேவனுடைய கிருபை அப்படின்றத அவன் மறந்து போனதுனால தன்னை குறித்து பெருமை பாராட்டினவனாய், மேட்டிமை உள்ளவனாய் காணப்பட்டதுனால அவன் அழிவுக்கு உள்ளானவனாய் மாற்றப்பட்டான். உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, மிருகத்தை போல அவனை, மாட்டை போல அவன் புல்லை தின்றான், அவனுடைய ராஜ்யபாரம் அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேலையை குறித்தோ, நம்முடைய வீட்டை குறித்தோ, நம்முடைய குடும்பத்தை குறித்தோ, நம்முடைய ஊழியத்தை குறித்தோ
நாம் செய்கிற காரியங்களை குறித்தோ என்னால் தான், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை மேட்டிமை உள்ளவர்களாக இருந்தோம் அப்படின்னா அது நம்மை அழிவுக்கு நேராக இழுத்து செல்லும். அதனால அருமையானவர்களே, நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்டதான பெருமையான காரியங்கள், மேட்டிமையான பார்வை நம்மில் காணப்பட்டால் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறதாய் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. இந்த நாள்ல அந்த மேட்டிமையான பார்வையிலிருந்து ஆண்டவருடைய கிருபை எனக்கு வழி நடத்துகிறது அப்படின்னு சொல்லுகிறவர்களாக, நாம் மனம் திரும்புகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து நினைப்பூட்டுகிறார். நான் அப்படின்னு எப்பெல்லாம் நம்ம சொல்றோமோ அப்பெல்லாம் நம்ம தேவனை நம்ம விட்டு விலக்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஆலயத்துக்கு செல்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழுகிறோம். ஆனா நான் அப்படின்னு சொல்றதுனால ஆண்டவர் வெளியே தான் நிற்கிறவராய் காணப்படுகிறார். தேவன் தான் எல்லாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நான் அழிந்து விடும். ஆண்டவர் நம் மூலமாக மகிமைப்படுகிறவராய் காணப்படுவார். அடுத்ததாக ஆவிக்குரிய பார்வை எப்படி காணப்படுகிறது? இந்த நேபுகாத் நேச்சாருடைய மாம்ச ரீதியான பார்வை மேட்டிமையாய், பெருமையாய், அகந்தையாய் இருந்ததுனால அழிவுக்கு நேராக வித்திட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆவிக்குரிய பார்வை எப்படி காணப்படுகிறது? இந்த மாம்ச ரீதியான பார்வை பெருமையாய் இருந்ததை காட்டிலும் ஆவிக்குரிய ரீதியில நாம் பெருமை உள்ளவர்களாய் காணப்பட்டோம் அப்படின்னா இன்னும் அதிகமான அழிவுகளை சந்திக்க நேரிடும். ஏன்னா ஆவியில நம்ம எளிமை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு மலை பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பெருமை பாராட்டுகிறவர்களா இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசேயன் ஆயக்காரன் அப்படின்ற 2 பேரை குறித்ததான உவமை லூக்கா 18ஆம் அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பரிசேயன் என்ன செய்யறான் அப்படின்னா தன்னை குறித்து சுயநலமாய் சுயநீதியை அவன் பெருமை பாராட்டுகிறான். ஆவிக்குரிய காரியத்தில் உள்ள பெருமையை அவன் சொல்றான். நான் உபவாசம் இருக்கிறேன், நான் தசமபாகம் செலுத்துறேன், இந்த ஆயக்காரனை போல இல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய நீதியை அவன் என்ன செய்ய பெருமை பாராட்டுகிறான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்ற இந்த வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த பரிசையுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படல. ஒருவேளை நாம் அநேக நேரங்கள் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? நான் ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் ஆண்டவருடைய காரியத்துல கரெக்டா இருக்கேன், ஆண்டவருடைய காரியத்துல நான் கொடுக்கறத செய்யறத கரெக்டா செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்குள்ள நீங்க செய்யற காரியம்தான், இல்ல செய்யாத காரியத்தை சொல்லல, செய்யற காரியம்தான், ஆனா அதை குறித்து நீங்க பெருமை உள்ளவர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது. இந்த பரிசேயனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆயக்காரன் பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தினதுனால அவன் உயர்த்தப்பட்டான், நீதிமானாக்கப்பட்டான். நம்முடைய காரியங்களை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறவர்களாய் காணப்பட்டால் ஆண்டவருடைய அன்பு இரக்கம் நமக்கு கிடைக்காது. சில நேரங்கள்ல ஒருவேளை சில காரியங்களை நமக்கு நேரில், ஆனா எல்லா காரியத்திலையும் நாம் பெருமை உள்ளவர்களாய் காணப்பட்டோம் அப்படின்னா தண்டனைக்கு உள்ளானவர்களாய் காணப்படுவோம். அப்படின்றதான் இந்த நேபுகாத் நேச்சார், பரிசேயர் இவங்க 2 பேருடைய சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஹட்சன் டெய்லர் சீனாவில் ஊழியம் செய்கிறாரு. இந்த பெரிய வேலை எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்னாராம், God must work, we are only instrument அப்படின்னு சொன்னாராம். ஆண்டவர் தான் என்னிடந்து செயலாற்றுகிறார், நான் அவருடைய கருவிதான் அப்படின்னு சொல்றாராம். நம்ம அப்படி சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய பலத்தினாலதான், ஆண்டவருடைய கிருபையினாலதான் இதெல்லாம் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்றோமா? இல்ல மேட்டிமையான கண் உள்ளவர்களாய், மேட்டிமையான பெருமை பேசுகிறவர்களாய், மேட்டிமையான பார்வை உள்ளவர்களாய், நிறைய பேரு எனக்கு நல்ல வேலை இருக்கு, அதனால இந்த வேலையில இருக்கவங்ககிட்ட நான் அதிகமா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையின் ஆவி அவர்களுக்குள்ள இருக்கும். சில நேரங்கள்ல நான் நல்லா பைபிள் வாசிப்பேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், உங்களுக்குலாம் எதுவுமே வேதத்தை பத்தி தெரியாது, அதனால அவங்க கிட்ட நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய ரீதியில பெருமை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், ஆண்டவர் அருவருக்கிற காரியம். இப்படிப்பட்ட காரியம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவருக்குடைய பிள்ளை என்கிற பெயரை நான் தரிக்க மாட்டேன், அவர் அருவருக்கிற காரியம் உள்ளவளாய் காணப்படுவேன். அதனால இப்படிப்பட்ட காரியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சி மன்றாடலாம், ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல நீங்க அருவருக்கிற காரியங்களை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க. இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை மேட்டிமையான பார்வை உள்ளவர்களாக, என்னுடைய உலக பிரகாரமான காரியத்திலும்
ஆவிக்குரிய பிரகாரமான காரியத்திலும் நாங்க பெருமை உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னா எங்களை ஒரு விசை நீர் மன்னிப்பீராக. ஒரு விசை மனம் இறங்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறீர் என்று நாங்க ஆண்டவரே அறிந்தோம். நாங்க பெருமை உள்ளவர்களா இருக்கிறோம். எங்களை மன்னிங்க. நாங்க எங்களுடைய மேட்டுமையான கண்ணு எங்களுக்கு இல்ல, அந்த பார்வை தெளிந்த பார்வையாக இருக்கும்படியாக, தாழ்மையான பார்வையாக இருக்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.